சுபமுகூர்த்த பட்டுச்சேலைகளின் மாளிகை திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ் சிவகாசி. விருதுநகர் மாவட்டத்திலே மிக பிரம்மாண்டமான ஜவுளி சாம்ராஜ்யம் நாம சிவகாசி திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ் தான். பாஜகவில் இணைந்த ஆம் ஆத்மி எம்பி ராகவ் சத்தாவின் கட்டுப்பாட்டில் பஞ்சாபின் 63 எம்எல்ஏக்கள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் எந்நேரமும் அங்கு ஆம் ஆத்மி அரசு கவிழும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆம் ஆத்மியின் செயல்பாடுகளின் மீது ஏற்பட்ட விரக்தியால் அக்கட்சியின் இளம் தலைவர்களில் ஒருவரான ராகவ் சத்தா உள்பட ராஜ்யசபா எம்பிக்கள் 7 பேர் ஆம் ஆத்மியிலிருந்து விலகுவதாக அறிவித்தனர். மேலும் ராகவ் சத்தா, சந்தீப் பதக், அசோக் மிட்டல் உள்ளிட்டோர் பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் முன்னிலையில் பாஜகவில் இணைந்து தேசிய அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினர். அது மட்டுமில்லாமல் ராஜ்யசபாவில் 10 இருந்த ஆம் ஆத்மி எம்பிக்களின் பலம் 3 குறைந்துள்ளது. ராகவ் சத்தா பஞ்சாபிலிருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட நிலையில் இப்போது பாஜகவில் இணைந்ததால் பஞ்சாபில் ஆம் ஆத்மி அரசு ஆட்சியை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 117 இடங்களை கொண்ட பஞ்சாபில் 92 எம்எல்ஏக்கள் ஆம் ஆத்மி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி நடத்தி வருகிறது. அவர்களில் 63 பேர் ராகவ் சத்தாவின் ஆதரவாளர்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஒருவேளை இந்த எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு தாவினால் அங்கு ஆம் ஆத்மி அரசு கவிழும் அபாயம் ஏற்படும். ஏற்கனவே பஞ்சாபின் ஆம் ஆத்மியில் 15 முதல் 18 எம்எல்ஏக்கள் கட்சியின் மீது அதிருப்தியில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து கடந்த 16ஆம் தேதி அன்று ஜலந்தரில் எம்எல்ஏக்களையும் அமைச்சர்களையும் சந்தித்து பேசிய பஞ்சாப் முதல்வர் பகவத் மான் கட்சிக்கு எதிராக யாரும் செயல்படக்கூடாது என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதனிடையே ராகவ் சத்தா கட்சி தாவல் குறித்து பேசிய பஞ்சாப் முதல்வர் பகவத் மான் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா காங்கிரஸ் ஆகிய கட்சிகளிடம் பயன்படுத்தப்பட்ட அதே வாஷிங் மிஷின் பஞ்சாபில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பாஜகவில் இணையும் துரோகிகளான 7 எம்பிக்களும் பஞ்சாபை பிரதிபலிக்க மாட்டார்கள் என்று காட்டமாக தெரிவித்துள்ளார்.